ஹலோ மக்களே, வெல்கம் யூ ஆல் டு மை யூடியூப் சேனல் கமலி பால் அஃபிஷியல். நான் உங்கள் கமலி. ஸோ லாஸ்ட் வீடியோ என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி, அதாவது 105 kgலேருந்து 70 kg, இப்போ கரண்ட்ல 70 kg எப்படி வந்தேன், என்னென்ன தப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, ஸோ சீக்கிரமா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்லாம் எனக்கு இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுது. இன்னும் நான் இதை சம்மந்தமா நான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு. அதே மாதிரி இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு சீரியஸ் மாதிரி. ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு இது பத்தின விஷயங்கள் உங்களுக்கு கண்டினியூஸா அடுத்தடுத்து போகிறது உங்களுக்கு புரியும். அந்த வீடியோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுல எனக்கு நிறைய வந்தது என்னதுன்னா, நான் என்ன மாதிரியான டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்றேன், என்ன ஐட்டங்களும் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த வீடியோல நான் என்னுடைய டயட் ரொட்டீனை தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, மை டியர் பியூட்டிஃபுல் லேடிஸ், உங்கள நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேருடைய வெயிட் லாஸ் ஜேர்னி பார்த்துருப்பீங்க, டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க, ஜிம் போயிருப்பீங்க. ஆனாலும் ஏன் இந்த ஜேர்னில சக்சஸ் ஆகல, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ஆக்சுவலா நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆகும், ஒரு ஃபேமிலின்னு நம்ம வாழ்வோம், குழந்தைங்க இவங்க எல்லாரையுமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து நமக்கு ட்ரை பண்ணணும். நம்மளுடைய தனி சப்போர்ட்ல அது நடக்காது. ஒரு ஃபேமிலியா தான் இது நம்மளால செய்ய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேச்சுலரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க இந்த விஷயத்திலே வர மாட்டாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கலாம். பட் ஃபேமிலி லேடிஸா இருக்கும் போது நம்ம ஹஸ்பண்டை நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவங்க வேலைக்கு போகணும், அடுத்தது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு நேரத்துக்கு சமைச்சு கொடுக்கணும், வீட்டுக்கு வருவாங்க, அவங்க மறுபடியும் சமைச்சு கொடுக்கணும். இதை தாண்டி நம்மளுடைய விஷயத்த செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நீங்க செஞ்சாலும் ஒரு வாரம் மிஞ்சி போனா செய்வோம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கே சலிப்பு தட்டிரும், செய்ய மாட்டோம். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன பண்றது அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க கிட்ட, இப்போ ஸ்கூல் போற பிள்ளைங்க அப்படின்னா, இந்த வேலையை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நீங்க உங்க பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணணும். நீ அம்மாக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு, நான் வந்து இந்த ஊக்கத்தொகை மாதிரி இவ்வளோ இந்த பணம் தரேன், இப்போ ஒரு 10 ரூபாய் தரேன், 20 ரூபாய் தரேன். இப்போ உங்க குழந்தைங்க ஏதாவது ஆசைப்படுவாங்க, இது வாங்கணும் அது வாங்கணும், நீ இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு நீ உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க. அதுல காசு போட்டு அவங்கள சேர்த்து, அதாவது பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பழக வைங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை நீங்க சொல்லுங்க, கோவப்படாதீங்க. எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எல்லாத்துக்குமே கோவம், சண்டை இப்படியே இருந்தா வெறுப்பு உணர்ச்சி தான் அதிகமாகும். நீ என்ன வேணாலும் பண்ண, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், இப்படிதான் ஒரு வாக்குவாதம் தான் போயிட்டு இருக்கும். நீங்க இப்ப ரீசெண்டா மாமன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஒரு தாத்தா பாட்டி கேரக்டர் காட்டுவாங்க. அந்த பாட்டியம்மா எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வெறுப்பு இப்படியே தான் இருக்கும். அதுக்கும் அவரு அந்த தாத்தாவும் அதுக்கு ஈக்குவலா சண்டை போட்டே இருப்பாங்க. பட் ரெண்டு பேரையும் விட்டுட்டு இருக்கவே முடியாது. இது அவங்க ரெண்டு பேருக்கும் ஆள் மனசுல இருக்கு, ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஈகோ. சோ சண்டை போட்டே இருக்கும், என்ன ஆகுது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம அந்த தாத்தா வந்து ஃபைனலா எப்ப அவரு புரிஞ்சுக்கிறாருன்னா, இந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடும், அப்பதான் அவருக்கு புரிய வருது, இவ இல்லாம நம்மளால இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. 2 நாள்ல அவரும் இறந்துடுறாரு. ஒருவேளை இந்த அம்மா அன்பா, எனக்கு இதெல்லாம் ஆசைங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த அன்பாவே ஷேர் பண்ணியிருந்தா அந்த தாத்தாவுக்கு புரிய வந்திருக்கும். 2 பேரும் வாழும் போதே சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. வாழும்போது ஃபுல்லா சண்டை போட்டுட்டு கடைசியில சாகும் போதுதான் புரியுது ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்களுக்கு புரிதலே வருது. அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணால முடியாது எதுவுமே இல்லை, பெண்ணால என்ன வேணாலும் சாதிக்க முடியும், இந்த உலகத்தையே மாத்த முடியும். அப்படி பவர் கொண்ட நம்ம ஹஸ்பண்டோடைய கேரக்டரை மாத்த முடியாதா? அதுக்கு ஏன் லைஃபே வந்து ஐயோ இவ்வளவுதானா முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, நான் என் வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், என்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டாங்க, இப்படி வந்து கடந்து வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எதுக்குங்க புலம்புறீங்க? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு என்ன பண்ணா இந்த மனுஷன் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்னு யோசிங்க. அன்பா பழகுங்க, அன்பா பேசி புரிய வைங்க. சோ உங்க வேலையை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நீங்க சமைச்சுக்கிட்டோ இல்ல நேரத்தை ஒதுக்கி நீங்க எக்ஸசைஸ் பண்றதோ வாக்கிங் போறதுக்கோ முடியாது. எல்லாரோடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அப்பதான் லைஃபும் ஸ்மூத்தா போகும், உங்களாலேயும் உங்க ஜேர்னியை சக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது,
சில அம்மாக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஐயோ! நான் வந்து என் வாழ்க்கையே தியாகம் பண்ணணும்பா. நான் பொறந்ததே எதுக்கு தெரியுமா? என் புருஷனுக்கு சமைச்சு குடுக்குறதுக்கும், என் குழந்தைய நல்லா வளர்க்கறதுக்கும். அப்படின்னு அவங்க அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. காலைல எந்திரிப்பாங்க, அப்படியே ஃபுல்லா பிள்ளைங்களுக்கு இத குடுக்கணும், புருஷனுக்கு இத குடுக்கணும், டைம் குடுத்துமா போனாங்களா, அப்பாடா மணி பார்த்தா 9, 9:30 இருக்கும். பசியோட காலை 4:30க்கு எந்திரிச்சுட்டு, அப்ப 9 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்படியே ஒரு காஃபிய குடிப்போம், ஒரு டீய குடிப்போம் அப்படின்னு அந்த குடிக்கிறதும் நல்லதானா? இல்ல. அப்படி பசியோட நீங்க தியாகம் பண்ணி செய்யும்போது என்ன ஆகும்னா, ஒரு சின்னதா உங்களுக்கு உடம்பு முடியல, இல்ல ஏதோ ஒண்ணுனாலும், "ஏன் எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டா என்ன? அம்மாக்கு இது முடியல, நீ கொஞ்சம் செய்யேன்ப்பா. ஏங்க நீ எனக்கு முடியல கொஞ்சம் இத குடுங்களேன்னா" அவங்க செய்யல. ஏன்னா நீங்க அத்தன நாள் அத பழகியிருக்கவே மாட்டீங்க அவங்களுக்கு. "ஏம்மா நீங்களே செய்யுங்க. ஏன் நீயே செய்" அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். வெறுப்புல நீங்க கத்த அந்த பிள்ளை என்ன தெரியுமா கேட்கும்? "என்ன பெத்துக்குங்கன்னு நான் உங்கள சொன்னேனா?" அப்படின்னு கேட்பாங்க. அவ்ளோ வலிக்கும் அந்த தாய்க்கு. அதே அந்த ஹஸ்பண்ட், "உன்ன போய் கட்டுனேன் பாரு" அப்படின்னுவாரு. அப்ப நீங்க அவ்வளவு நாள் செஞ்ச தியாகத்துக்கு இதுவா எனக்கு கிடைச்ச பரிசு? நம்ம என்ன தெரியுமா சொல்வோம் அதுக்கு பதிலுக்கு? பேசாம நான் செத்து போறேன். இதுதாங்க மிஞ்சி போனா நாம வந்து செய்யற வேலைக்கான கூலி. எதுக்கு அப்படி தியாகம் பண்ணி அவ்ளோ எஃபர்ட்ஸ் போட்டு செய்யற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. உங்களுடைய ஹெல்த்த நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுங்க. உங்களுக்கான பிரிஃபரன்ஸ் நீங்க குடுத்தாதான், உங்களுக்கான மரியாதைய நீங்க உங்களுக்கு குடுத்தாதான், உங்களுடைய பிள்ளைங்களும் சரி, உங்களுடைய ஹஸ்பண்டும் சரி மரியாதை குடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் குடுங்க. எல்லார்கிட்டயும் அன்பா பேசி இந்த விஷயத்த சரி செஞ்சுக்கோங்க ஒரு வாரத்துக்குள்ள. அதுக்கப்புறமா நீங்க வந்து 2 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். 1 பசித்து புசி. அதாவது பசிச்ச பிறகுதான் சாப்பிடணும். அது வந்து நம்மளுடைய ஜர்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் சத்தான விஷயங்கள். அப்ப இந்த சத்தெல்லாம் எனக்கு நிறைய வேணும்னு அள்ளி போட்டு சாப்பிடக் கூடாது. சோ அது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க டயட் ஜர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியே நீங்க சரி பண்ணிடுறீங்க. 2வது நீங்க செய்ய வேண்டியது என்னதுன்னா, நல்ல ஹாஸ்பிட்டலா பார்த்து கம்ப்ளீட் பாடி செக்அப் பண்ணுங்க. இல்ல அவ்ளோ பட்ஜெட் இப்போதைக்கு போட முடியாதுன்னா, ஒரு பிளட் டெஸ்ட், வயித்த ஸ்கேன் பண்றது. இந்த 2 விஷயமாவது பண்ணியாகணும். பிளட் டெஸ்ட் எதுக்குன்னா, என்னென்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்னி எப்படி இருக்கு, லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஜர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டேன். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா, கிட்னில ஸ்டோன் இருக்கா, கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு தகுந்தபடி நமக்கு டயட் குடுப்பாங்க. சப்போஸ் கிட்னில ஸ்டோன் இருக்கு அப்படின்னா, சில உணவுகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்ப அது தெரியாம நம்ம செக் பண்ணாம நம்ம சாப்பிட்டு அதை இன்னும் அதிகப்படுத்தி, அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகளை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். எப்பவுமே வருமுன் காத்தல் சிறந்ததுன்னுவாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்டே இதெல்லாம் செக் பண்ணி, ஓகே அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டயட்டிஷியன் டாக்டர் பார்த்து, இப்போ என்னுடைய இதெல்லாம் இந்த சத்தெல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்போ என்னென்ன சத்துக்கள்லாம் நான் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு அவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. இது வந்து செகண்ட் மஸ்ட். தேர்டு, இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணது. இதெல்லாமே நானும் பிளட் டெஸ்ட் எடுத்து என் டாக்டர் சஜஷன் படி நான் கேட்டு நான் செஞ்சதுதான். இப்ப எனக்கு என்னென்னலாம் நான் சேஞ்சஸ் ஆச்சு, எப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன்ற என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ நான் சொல்ல போற இந்த டயட் நான் எப்படி வந்து ஃபாலோ பண்ணேன்னா, வாரத்துல 7 நாள் தாங்க. அதுல 5 நாள், அதாவது மண்டே டு ஃப்ரைடே நான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கரெக்டா கடைபிடிப்பேன். அதாவது எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது, இந்த ரொட்டீன் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ சனிக்கிழமையால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஃபேமிலியே இந்த விஷயத்துக்கு இன்வால்வ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா வீடை வந்து கிளீன் பண்ணுவோம். அதாவது வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, ஒட்டனை அடிக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, இப்படி கம்ப்ளீட்டா எல்லா வேலையுமே அழகா ஷேர் பண்ணி செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படின்றத லிஸ்ட் கூட போட்டுருவோம். ஓகே இதெல்லாம் சாப்பிடலாம் இப்படி பிளான் பண்ணிட்டு அதுக்கு தேவையானதை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறது. பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் சண்டே ஆச்சுன்னா கம்ப்ளீட் ஹோல் டே என்னோட டே. சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். எனக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் செய்வேன். ரொம்ப ரிலாக்ஸ்டா தியேட்டர் போறது, இல்ல பார்க்கு, பீச், இல்ல வீட்லயே ஃபேமிலியா வந்து ஒண்ணா ஜாலியா பேசி இருக்கிறதே பெரிய வரங்க. ஏன்னா இப்ப அதுக்கான நேரமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ குடும்பமா ஒண்ணா பேசி சந்தோஷமா இருக்கும்போது இன்னுமே அந்த நெருக்கம் வந்து அதிகரிக்கும். சோ அப்படி நேரம் கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதாங்க இருக்கிறதுலே பெஸ்ட். சோ இதுதாங்க என்னுடைய டெய்லி ரொட்டீன். இப்படிதான் என்னுடைய வீக் போகும். இப்ப இந்த 5 நாள் நான் என்ன செய்வேன்னா, சோ நான் வந்து எப்ப எந்திரிப்பேன்னா காலையில 5:30க்கு எந்திரிப்பேன். எந்திரிச்ச உடனே நம்ம பல் தேய்க்கிறது, அதே மாதிரி பல் தேய்ச்ச பிறகு வார்ம் அப் பண்ணுவேன். ஃபுல்லா கம்ப்ளீட்டா தலை முதல் பாதம் வரை வார்ம் அப். வார்ம் அப்னா எப்படின்னா, நம்ம படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம மசில்ஸா இருக்கட்டும், நர்வ்ஸா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே ஒரு ஸ்ட்ரெயின் ஆகி போய் இருக்கும். இப்போ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விடணும். ரிலாக்ஸ் பண்ணாம நம்ம வாக்கிங் பண்றதோ, எக்ஸசைஸ் பண்றதோ இருந்ததுன்னா,
பிடிச்சிக்கும். ஸோ அப்போ ரிலாக்ஸ் பண்றதுக்கு கழுத்தை ஒரு 5 தடவை சுத்துறது, இப்படி இந்த பக்கம் திருப்புறது, அப்புறம் கை இந்த ஷோல்டருக்கு சுத்துறது, நல்ல பாடியை ட்விஸ்ட் பண்றது, அப்புறம் காலுக்கும் அதே மாதிரி ஆங்கிள் சுத்துறது, உட்காந்து எந்திக்கிறது, கொஞ்சம் லைட்டா ஒரு 5 தடவையா ஜம்ப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம வந்து வாக்கிங் போகும்போது ஃப்ரீயா இருக்கும். ஸோ வார்ம் அப் பண்ணிட்டு நான் அப்படியே வாக்கிங் கிளம்பிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம எனர்ஜியா நம்மளுடைய கட் ஹெல்த்துக்காக நான் ஒரு விஷயம் எடுத்துப்பேன். என்னதுன்னா, முந்தின நாள் நம்ம சாதம் வடிச்ச தண்ணி இருக்கும், அந்த தண்ணி நல்லா புளிச்சு பெர்மெண்டேஷன் ஆகி போயிருக்கும். அதை தான் நான் முதல்ல என்னுடைய வயிற்றுக்கு கொடுப்பேன். ஏன்னா இது வந்து ப்ரோபயோட்டிக் சொல்லுவாங்க, நுண்ணுயிர்கள் இருக்கும் இதுல. ஸோ நேரடியா நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வயிறு அவ்வளோ சந்தோஷப்படும். ஆஹா, எனக்கு தேவையான பாக்டீரியாஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப ஹெல்த்தி ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா நமக்கு தேங்க்யூ சொல்லும். ஸோ காலையில எந்திரிச்சோடனே ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கிறது நல்லது. இதை நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நிறைய பேர் இப்போ காமனா சொல்றாங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு செரிக்காது, எனக்கு செரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அதனால நெஞ்சு எரிச்சலா இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏன் வருது? இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாஸ் நம்ம வயிற்றுல இல்லாதனால. அப்ப இந்த நல்ல பாக்டீரியாஸை நம்ம இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் மூலியமா எடுத்துக்கிறோம். சாதம் வடிச்ச தண்ணி மட்டும் இல்ல, மோர் கூட நமக்கு அதே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான். ஸோ மோர் கூட காலைல வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். அப்ப இது எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல பாக்டீரியாஸ் கிடைக்குது, நமக்கு நல்லா ஈஸியா செரிமானம் ஆகுது. அந்த நல்ல செரிமானம் ஆனாலே உடல் வந்து தேவையான எனர்ஜியை பெற்றுக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் அப்பதான் அந்த எனர்ஜியா நமக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹெல்த்தி ஆயிடுவோம், க்ளோவாகவும் எல்லாமே நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யாரு? ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கணும். இது எப்படி எடுத்துக்கணும்னா, சாதம் வடிச்ச தண்ணி கொஞ்சம் திக்கா இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து அப்படியே குடிச்சிடாதீங்க. ஒரு சொம்புல அரை சொம்பு போல இதை இந்த சாதம் வடிச்ச தண்ணியை ஊத்திட்டு மீதி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டு, கல் உப்பு போடுங்க. நல்லா வாக்கிங் போயிட்டு வந்தோடனே பாத்ரூம் ஃப்ரீயா போயிடும். ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா வந்து ஃப்ரீயா வந்து மோஷன் போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெயினும் இருக்காது. பிளஸ் இது வந்துட்டு நேரடியா சாதம் வடிச்சு நீங்க அப்படியே அந்த தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு உடம்பு போடும். ஏன்னா அதுல நிறைய ஸ்டார்ச் இருக்கும். அதுவே ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது அது ஸ்டார்ச் எல்லாமே பிரேக் டவுன் ஆயிடுது, நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் நிறைய கிடைக்குது. வெயிட் லாஸ்க்கு இது செம்மையான ஒரு உணவு. இத வந்து நான் காலையில குடிப்பேன். குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நல்லாவே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிச்சு. ஏன்னா நடுவுல நிறைய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துச்சு. ப்ரோபயோட்டிக்ன்றது, அதாவது அந்த தேவையான பாக்டீரியாஸ்ன்றது வயிற்றுல இருக்கவே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இதை எடுத்துக்கிட்டா அது எல்லாமே கியூர் ஆகுது. எனக்கு டாக்டர் சொன்னாங்க, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துட்டு தான் நான் வாக்கிங்கே போவேன். அதே மாதிரி இது ஒன்றும் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலங்க. இது நம்ம காலங்காலமா நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு வந்த பழக்க வழக்கம் தான். சோ இந்த விஷயத்த இப்ப கொஞ்சம் காலமா நம்ம மறந்துட்டோம். நாகரிகன்ற பேர்ல வெஸ்டர்ன் கலாச்சாரம் உள்ள வர்றதுனால இதெல்லாம் மறந்து இப்ப நம்ம வேற மாதிரி சாப்பிடுறோம். ஆனா நம்ம இதெல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வந்ததுதான். சோ இதை கடைபிடித்தாலே, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு வந்த அந்த பழக்க வழக்கங்களை கடைபிடித்தாலே நமக்கு வந்து உடல் ஹெல்த்தியா ரொம்ப ஆரோக்கியமா நம்ம லைஃபை லீட் பண்ணலாம். சோ இதை நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா மோர் குடிப்பேன். மோருமே ப்ரோபயோட்டிக் தான். இல்ல இது ஒத்துக்கல, இப்ப நீங்க வந்து இதை நீங்க குடிச்சதே இல்ல, பழகினதே இல்லைன்னா எடுத்தோடனே அரை சொம்பெல்லாம் குடிச்சிடாதீங்க. ஒரு 1/4 கிளாஸ் இல்லைன்னா அரை கிளாஸ் போல ஊத்திட்டு மீதி தண்ணி ஊத்தி குடிங்க. ஃபர்ஸ்ட் உங்க உடம்புக்கு அது ஒத்துக்கணும். ஏன்னா இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்க மெதுவா உங்க பாடிக்கு இதை பழக வைங்க. பழகிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஸ்லோலி தான் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு வேண்டாம்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. என்னதுன்னா சியா சீடு. அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சொம்புல தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் போட்டு தண்ணி ஊத்தி ஒரு 2 நிமிஷத்துல ஊறிடும், அந்த தண்ணி குடிங்க. இதுலயும் நிறைய சத்து இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஏஜிங்லாம் ஆகாது, அந்த ஏஜிங் ஆகாம இது தடுக்குது. இதெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இதை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நைட்டே வந்துட்டு இந்த காஞ்சி திராட்சை, கருப்பு காஞ்சி திராட்சை இருக்கு இல்லையா, அதை நீங்க ஊற வச்சிருங்க. ஒரு சொம்புல தண்ணி பிடிச்சு அதுல நல்ல காஞ்சி திராட்சையை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஊற வைங்க. அதுல நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அதை கழுவிட்டு நீங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் காலையிலே பாத்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியில சத்து இறங்கியிருக்கும், அந்த தண்ணியை குடிங்க. அந்த காஞ்சி திராட்சையை நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்க வந்து வாக்கிங்கே போகணும். ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. வாக்கிங் போகும்போது சன், அதாவது சூரியன் வந்து உதிச்சிருக்கணும். சூரியன் இல்லாத டைம்ல போறது வந்து பெஸ்ட். ஸோ 5:30க்கு எந்திரிச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் நான் வாக்கிங் போறேன், இதெல்லாம் குடிச்சிட்டேன்பா, வாம போட்டேன், வாம போ 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க பண்ணி முடிச்சிடுங்க.
குடிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு கிளம்பிடாதீங்க. சூரியன் வரட்டும். அதுக்கு நடுவுல உங்களுக்கு நேரம் கிடைக்குதுன்னா நீங்க காலையில நீங்க செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன பிள்ளைங்களுக்கு செய்யறது, ஹஸ்பண்ட் செய்யற வேலைகள்லாம் நீங்க செஞ்சுக்கலாம். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளம்பிடுங்க. பிளஸ் நீங்க வாக்கிங் போற இடம் எங்க இருக்கணும் அப்படின்னா எதர் பீச்சா இருக்கலாம், இல்லைன்னா பார்க்கா இருக்கலாம். ஆனா இந்த ரோட்ல நடந்து போறாங்க இல்லையா, அந்த மாதிரி போகவே போகாதீங்க. லேடிஸ் தயவு செஞ்சு போகாதீங்க. ஒன்னு பொல்யூஷன், வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும், அந்த பொல்யூஷனை தான் நீங்க சுவாசிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப கேடு. அது வாக்கிங் போகாமலே இருக்கலான்ற மாதிரி அது ஆயிடுது. ரெண்டாவது, லேடிஸ்க்கு இங்க பாதுகாப்பே இல்லை. இந்த உலகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. செயின் அடிக்கிறான்ம, வண்டியை எடுத்துட்டு வந்து இடிச்சிடுறான்ம. ஸோ பாதுகாப்பு கருதி நீங்க ஒரு வாக்கிங்க வந்து ரோட்ல போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு வந்து பீச்சோ பக்கத்துல இல்ல, பார்க்கோ பக்கத்துல இல்ல, அப்ப நான் எங்க போய் நடக்கிறதுனா நீங்க உங்க வீட்டு மொட்டை மாடியில கூட நடந்துக்கோங்க. உங்களுக்கு தேவை 20 நிமிஷம் நடக்கிறது சூரியன் வெளிச்சத்துல. அந்த விட்டமின் டி கிடைக்கணும். விட்டமின் டி கிடைச்சாதான் உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா ஒழுங்கா சீரா வந்து செயல்படும். அது விட்டமின் டி கிடைக்கலன்னா ஹேர் லாஸ் ஆகுறது, அப்புறம் வந்து ஸ்கின்ல ரொம்ப ட்ரை ஆகுறது. என் பாப்பாக்கெல்லாம் ஒரு கட்டத்துல விட்டமின் டி கிடைக்காத போது அவளுக்கு ஸ்கின்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்ப கம்பல்சரி அவளுக்கு விட்டமின் டி கொடுக்கணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டம் 6 மாசம்லாம் அவங்க வெறும் பால் குடிச்சிட்டு தூங்குவாங்க. அவங்களுக்கு தூங்குற பேட்டர்னே மாறும் இல்லையா. விட்டமின் டி சிறப்பா கொடுக்கணும், ரொம்ப அவசியம். அதனாலதான் ஸ்கின் ட்ரை ஆயிருக்கு குழந்தைக்கு அப்படிலாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்பதான் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். கண்டிப்பா லேடிஸ்க்கு விட்டமின் டி தேவை. ஹார்மோன்ஸ் வந்து அப்பதான் பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ வாக்கிங் ஆக்சுவலா சூரியன் வந்ததுக்கு அப்புறம் போக சொன்னேன்ல, ஒரு 6 மணிக்கு வருது, 6:30க்கு வருது சூரியன். ஏன்னா இப்பெல்லாம் சூரியனே டைமுக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரியல, டிலே ஆயிட்டே இருக்கு. ஏன்னா கால சூழ்நிலை மாறுது, நம்ம மரத்தெல்லாம் வெட்டி சாய்க்கிறோம். அதனால கால சூழ்நிலைகள் மாறுறதுனால சூரியன் வர்றதே டைமிங் இல்ல. ஒன்னு 6:30க்கு வருது, இல்லைன்னா 6:30க்கு வருது. எப்ப வந்தாலும் சரி 7:30க்குள்ள நீங்க உங்க வாக்கிங் முடிச்சிருங்க. அதுக்கு மேல போக வேண்டாம். நான் வெயில் கொளுத்தி எடுக்கும், அப்போ நம்ம போகிறது வேஸ்ட். விட்டமின் டி காலைல இந்த 7:30 மணிக்குள்ள நீங்க கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 20 நிமிஷத்துல இருந்து 1/2 வரைக்கும் நீங்க நடைபயணம் செய்யலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வேர்வையெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே போய் கிச்சனுக்கு போயிடாதீங்க. நீங்க வந்து கண்டிப்பா குளிக்கணும். பிளஸ் நீங்க காலையிலவே இந்த மாதிரி நீர் தண்ணி மோர்லாம் குடிச்சதுக்கு உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய அந்த குடல்லாம் நல்லா சுருங்கி விரிஞ்சு நல்லாவே உங்களுக்கு அந்த பபுள் மூமெண்ட் சொல்லுவாங்க இதை. ஸோ பபுள் மூமெண்ட் நல்லா இருக்கும். பாத்ரூம் வந்து ஃப்ரீயா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் காலை கடன்களை முடிங்க, குளிச்சுடுங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு கிச்சனுக்குள்ள நுழைங்க. இப்போ நீங்க கிச்சனுக்குள்ள போனா அத்தனை வேலையும் நான் எப்படா செய்வேன், 7:30 மணி, என் பிள்ளை 8 மணிக்கு ஸ்கூல் போகணும், என் ஹஸ்பண்ட் 9 மணிக்கு ஆபீஸ் போகணும். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது இல்ல, இதுக்குதான் நான் சொல்றேன், உங்க ஃபேமிலிய நீங்க செய்யற இந்த ஜேர்னிக்கு இன்வால்வ் பண்ணுங்க. எல்லா வேலையும் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டா உங்களுக்கு அவ்வளவு பர்டன் வராது. அப்போ நீங்க வாக்கிங் போயிருக்கிற டைம்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து நீங்க இப்ப இதெல்லாம் செஞ்சிருங்க, சமைக்கவே தெரியலனாலும் இந்தந்த விஷயங்கள் அது கட் பண்ணி வைக்கலாம், காய்கறி கட் பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு ஏதாவது அவிய வைக்கலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் அவர் செஞ்சு வச்சுட்டாருன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான். நான் வந்து வாக்கிங் போயிருக்கேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிருவாங்க. ஏன்னா நான் வச்சிருக்கிறது குட்டி பாப்பா, அவளுக்கு டைம் கொடுக்கணும். அப்ப நான் அவளை வந்து பாத்துக்கிட்டே இந்த விஷயத்த செய்யணும், கண்டிப்பா எனக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே என் ஹஸ்பண்ட் வந்து இந்த விஷயத்த சப்போர்ட் பண்ணிட்டுதாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து குக்கிங் தெரியும். ஸோ வெறும் கட்டிங் மட்டும் இருக்காது, குக்கிங்கே போயிடும். அவங்க கிட்ட இருந்தா குக்கிங் நானே கத்துக்கிட்டேன். அதுல சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் கூச்சம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இன்வால்வ் பண்ணுங்க ஹஸ்பண்ட்களை. அப்பதான் நம்ம வந்து நம்மளுடைய ஜேர்னி சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க குளிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஓரளவுக்கு வேலையாவது உங்க ஹஸ்பண்ட் முடிச்சு வச்சிருந்திருக்கணும். நீங்க வந்த உடனே என்ன பண்ணுங்க, உடனே போய் குக்கிங் ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்க வந்து நடந்திருக்கீங்க, காலை கடனை முடிச்சிருக்கீங்க, உடனே டயர்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், வந்த உடனே ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 2 எக்கு சாப்பிட்டுருவேன். ஃபுல்லா ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுமே சாப்பிடணும். ரெண்டுத்துலயுமே அவ்வளோ சத்து இருக்கு. ஸோ நான் எக்கு சாப்பிடுவேன் 2 எக். நீங்க 2 எக் சாப்பிடலாம். ஒருவேளை நீங்க எக் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த சுண்டல், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அப்புறம் இந்த பாசிப்பயிறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கை அளவுக்கு உங்களுக்கு, இல்ல உங்க ஃபேமிலியில எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னா ஒரு கை அளவுக்கு, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து நீங்க அவிய போட்டு நீங்க அதை சாப்பிடலாம். ஃபுல் ப்ரோட்டீன். காலைல வந்தோடனே நம்ம வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ ப்ரோட்டீன் எடுத்தா வெறும் ப்ரோட்டீன் மட்டும்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும், நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆயிடலாம். இல்லைங்க, நிறைய ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோக்கு அவ்வளோ கான்ஸ்டிபேஷன் ஆகுது. ஸோ ஃபைபர் இஸ் மஸ்ட். ப்ரோட்டீன் எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்க தண்ணியும் குடிக்கணும், ஃபைபரும் எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ப்ரோட்டீன் எடுத்தாச்சா, அப்போ அடுத்தது நம்ம சாப்பிடுற அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல கண்டிப்பா ஃபைபர் இருக்கணும். இப்போ நீங்க வந்து
வீட்டுக்குன்னு இட்லி செய்வோம், தோசை செய்வோம், இதே நம்ம சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அப்படியே உடல் குறையிறது அப்படின்னோடனே கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகத்துக்கு போய் சாப்பிடணும்லாம் அவசியம் இல்லை. டெய்லி நம்ம வீட்டுல செய்யறது என்னது, இட்லி தோசை. நிறைய பேர் இன்னும் இதை நினைச்சிட்டு இருக்காங்க, இட்லி மாவெல்லாம் நான் புளிக்க வச்சு தானே நான் வந்து சாப்பிடுறேன், சோ அதுல ஃபெர்மெண்டேஷன் ஆயிருக்கு, அப்ப அதுல ப்ரோபயோட்டிக் இருக்கு நீங்க நினைக்கலாம். பட் அதுல இல்லைங்க. ஏன்னா நம்ம சுட்டுறோம் இல்லையா, தோசையை சுடுறோம், இட்லியாவே வைக்கிறோம், ஹீட் ஆயிடுது, அதனால ப்ரோபயோட்டிக் அந்த நுண்ணுயிர்கள்லாம் இறந்துரும். அது வந்து ப்ரோபயோட்டிக் லிஸ்ட்ல கிடையாது. எந்த ஒரு நுண்ணுயிரையுமே நீங்க ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சாப்பிடும் போது அந்த நுண்ணுயிர் கிடைக்காது. ஸோ இட்லி தோசை எல்லாம் வாரத்துல 1 நாள் 2 நாள் வச்சுக்கோங்க. டெய்லி இட்லி தோசை பொங்கல் பூரி இப்படியே சாப்பிடாதீங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயங்கள்லாம் நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா உங்க உங்களுக்கும் அது டிஃப்ரெண்டா இருக்கும். பிளஸ் இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப நான் டயட்னா நான் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவேன், இது என் பிள்ளைங்களுக்கோ இல்ல என் ஹஸ்பண்டுக்கோ பிடிக்காது, எப்படி நான் அதை கொண்டு வரதுன்னா, நான் சொன்னேன்ல உங்க ஃபேமிலியே நீங்க இந்த விஷயத்துக்கு இன்வால்வ் பண்ணணும். அப்பவே இந்த விஷயத்தையும் நீங்க வந்து உங்க குழந்தைகளை ட்ரெயின் பண்ணணும். இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சாப்பிட வைக்கலாம். சில இதெல்லாம் கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும், டேஸ்டே இருக்காது, என்னமா இதுக்கு நான் சாப்பிடாமலே இருப்பேன்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொண்டு வரலான்னு பாருங்க. இல்ல எப்படியும் சாப்பிடவே முடியலன்னா உங்களுக்கானதை நீங்க தனியா தான் செஞ்சுக்கணும், வேற ஆப்ஷன் இல்ல. அந்த தனியா செஞ்சுக்கிறது தான் நான் உங்க ஹஸ்பண்டுடைய சப்போர்ட் தேவைன்னு நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு தனியா, உங்க ஹஸ்பண்டுக்கு தனியா, பிள்ளைங்களுக்கு தனியா மாத்தி மாத்தி சமைக்க முடியாது. அப்போ உங்களுக்கானதையாவது உங்க ஹஸ்பண்ட் செய்யணும். சோ அதை அவரை வந்து செய்யறதுக்கு ஹெல்ப் எதிர்பார்த்துக்கோங்க. இப்போ இட்லினா 3 இட்லி, தோசைன்னா 2 தோசை, இந்த மாதிரி சாப்பிடுங்க. பூரி ஆயில்ல இருக்கு, அப்போ அது எப்படின்னா ஆசைக்கு 1 சாப்பிட்டுக்கோங்க. ஆயில்னும் போது நம்ம ரொம்பவே யோசிக்கணும். சாப்பிடாமலே இருந்தாதான் நமக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும், சாப்பிட்டா அந்த ஸ்ட்ரெஸ் வராது. அதனாலதான் எப்பவுமே நான் சொல்றது, அது என்னது, டயட்னு உடனே கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகாம நம்ம சாப்பிட்றதே அளந்து 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 சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை. நம்ம எல்லாமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அளவா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உடலும் குறைஞ்சிரும். சோ ஒரு பூரினா 1 பூரி, சப்பாத்தினா 2, பொங்கல்னா கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு தான் பொங்கல். பொங்கல் அன்னைக்கு தட்டு ஃபுல்லா பொங்கல் வச்சு அது அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி அளந்து அளந்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இட்லி தோசைக்கு தொட்டுக்கன்னா சிக்கன் கிரேவி இல்ல மட்டன் கிரேவி, இந்த மாதிரி நான் காலையிலே ப்ரோட்டீன் சாப்பிட்டா நல்லது. ஒருவேளை முடியல சாம்பார் செய்றீங்கன்னாலும் சாம்பார்ல நல்லா ஃபைபர் கண்டென்ட்டா இருக்கக்கூடிய கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் இந்த மாதிரி போட்டு சாம்பார் வைங்க. கொஞ்சம் திக்கா சாம்பார் வைங்க. சில பேர்லாம் தண்ணியா சாம்பார் வைப்பாங்க, பருப்பு கம்மியா போட்டு. அப்படி வைக்காதீங்க, திக்கா நல்லா டேஸ்டியா இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி புரதச்சத்து, அதுல புரோட்டீன் இருக்கு, பருப்புலயும் புரோட்டீன் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி அதுவும் நம்ம சாப்பிடலாம், பட் அடிஷ்னலா சாலட் மாதிரி ஏதாவது சாப்பிடணும். இப்போ சாலட்னா கியூக்கம்பர் சாலட் நம்ம சாப்பிடலாம். கியூக்கம்பர் போட்டுட்டு கேரட்டு எல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணி போடுங்க. வேர்க்கடலை, அப்படியே வச்ச வேர்க்கடலை போட்டு கொஞ்சம் உப்பு மிளகு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நம்ம கம்மியா சாப்பிடும் போது அதையும் நம்ம சாப்பிடும் போது நமக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். கியூக்கம்பர்ல எல்லாம் ஃபைபர் நல்லா நிறைஞ்சிருக்கு, அதே மாதிரி வேர்க்கடலையும் நல்ல புரோட்டீன் இருக்கு. ஸோ ஆப்வியஸா உங்களுடைய மீல் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கணும், புரோட்டீன் நல்லா இருக்கணும், ஃபைபர் நிறைய இருக்கணும், ஃபேட் கம்மியா இருக்கணும். இந்த மாதிரி பேலன்ஸ்டா நீங்க சாப்பிட்றதா டயட். டயட்னா நீங்க சாப்பிட்றது எல்லாத்தையும் குறைக்கிறதோ இல்ல சாப்பிடவே இல்லாம இருக்கிறதோ கிடையாது. ஆக்சுவலா டயட்ல தான் நம்ம நிறைய சாப்பிடவே செய்வோம். சத்தா நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்பு வைக்க மாட்டோம், ஆனா நம்ம வந்து அப்படியே ஹெல்த்தியா க்ளோவா ஆயிட்டே இருப்போம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கடைபிடிக்கலாம். பழைய கஞ்சி, ராகி கூழ் இதெல்லாம் அப்பப்ப நம்ம எடுத்துக்கணும். சோ இதுவுமே ஆக்சுவலா ஃபெர்மெண்டேஷன் ஆனதுதான், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இட்லி தோசை எல்லாம் ஃபுல் கார்போஹைட்ரேட் இல்லையா. நீங்க இந்த மாதிரி அடிக்கடி நீங்க சாப்பிட்டுக்கும் போது, இப்ப வாரத்துல 2 நாள் இல்ல 3 நாள் இட்லி தோசை பூரி இப்படி போகுதுன்னா மீதி ஒரு 3-4 நாள் நீங்க இந்த பழைய கஞ்சி, ராகி கூழ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் உங்களுக்குமே ஓவர் இரிட்டேட்டிங் அதையோ நான் ஃபுல்லா டயட்னு என்னமோ சாப்பிட்றேன்னு தோணாது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி விஷயங்கள், நம்ம பாரம்பரிய விஷயங்கள்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வேற ஒரு விஷயமா ஃபீல் ஆகாம அதே டைம்ல வெயிட் லாஸும் ஆயிட்டு இருக்கலாம். இது எல்லாமே எப்போ எது வரைக்கும் தெரியுமா நம்ம கடைபிடிக்கணும்? ரொம்ப அப்படியே ஐயோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு உங்களை நீங்களே போஸ்ட் பண்றது எப்படி இருக்கும்னு எப்ப வரைக்கும் இருக்கும்னா ஒரு 10 கிலோ குறையிற வரைக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க மேலேயே ஆசை வந்துடும். நான் 10 கிலோ குறைஞ்சிட்டேன், இவ்வளவு ஸ்லிம் ஆயிட்டேனா, இப்படி ஆயிட்டேனா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால ஹேர் வந்து இவ்வளவு ஷைனி ஆயிடுச்சா, ஃபேஸ் தான் இவ்வளவு க்ளோவா ஆயிடுச்சா, பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடுச்சா, நான் இவ்வளவு பிரைட்டனா ஆயிட்டேனா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்களாவே, யாருமே சொல்லாமலே நீங்களாவே குறைச்சிடுங்க. இல்ல போதும்,
எனக்கு இதெல்லாம் தான் வேணும், இதெல்லாம் தான் சத்து, நான் இதெல்லாம் டேஸ்டா நான் சாப்பிடுறேன், எனக்கு இதெல்லாம் இவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குது, எனக்கு மன நிம்மதியை கொடுக்குது, நல்ல தூக்கத்தை கொடுக்குது, நல்ல வந்து செரிச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னு நீங்க எப்போ உங்களை உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நீங்க ஈஸியா இதெல்லாமே நீங்களாவே விட்டுருவீங்க, யாரும் சொல்லவே தேவையில்ல. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அது வரைக்கும் கொஞ்சம் உங்களை நீங்களே உங்க மூளை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப அவனுக்கு வந்து இந்தப்பா நீ ரொம்ப ஆசைப்படுறதுல இந்த கொஞ்சம் சாப்பிட்டுக்கோன்னு அப்படி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னில பால் எல்லாம் குடிக்கலாமா, காஃபி டீ இது மாதிரிலாம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா சில பேர்லாம் எப்படின்னா ஒரு 3-4 தடவையாவது ஒரு நாளைக்கு குடிச்சிடுறாங்க. அது குடிச்சாதான் வந்து ஒரு எனர்ஜி இருக்கு, அது குடிச்சாதான் பாத்ரூம் போகுது, அது குடிச்சாதான் எனக்கு தூக்கம் வருது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் டக்குன்னு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுருங்க அப்படின்னா அது முடியாதுதான். ஆனா அதை எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. 4 தடவை குடிக்கிறீங்கன்னா 3 தடவை, 2, அப்புறம் 1 தடவை. அதையும் காலையில எந்திரிச்சோடனே அதை குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அது குடிக்கும் என்ன ஆகும்னா நம்ம பிளட்ல வந்து அந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த டயபிட்டிஸ் ப்ராப்ளம்லாம் அதனாலதான் வருதுன்னு டாக்டர் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்லாம் இப்போனா பிரெக்னென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் குடிச்சேன், பிரெக்னன்சில இருந்தே நான் குடிக்கல, அப்படியே விட்டுட்டேன். எனக்கு அந்த காஃபி ஸ்மெல்லே பிடிக்கல ஃபைனலா. அது எனக்கு என்னவோ அது குழந்தைக்காக குடிக்க கூடாதுன்னு நினைச்சு அது ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல. அது ஸ்மெல் பண்ணாலே கசக்கிற ஃபீல் எனக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நீங்களும் அதை விட்டுருங்க. விட்டுட்டா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வந்து காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும்னா பிளாக் காஃபி, பிளாக் டீயா குடிங்க. மில்கை செப்பரேட் பண்ணிருங்க. மில்கோட இது சேரவே கூடாது, அது நல்லது இல்லைன்றாங்க. ஸோ பால் தனியா குடிச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். 2த்தையும் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்க கூடாது. அதே மாதிரி பால் கூட காலையில எந்திரிச்சோடனே குடிக்க வேண்டாம். டைஜஷன் ப்ராப்ளம் சில பேருக்குலாம் இருக்கும். சில பேருக்குலாம் அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்றாங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா தயவு செஞ்சு காலையிலே அதை குடிக்காதீங்க. நீங்க சாப்பிடுற சத்தான உணவுகள் எதையுமே அதை அப்சர்வ் பண்ணாது. கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு அதை வந்து ஆரோக்கியமா நம்ம சாப்பிட்றோம்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் தப்பு செய்யறதுனால நமக்கு அது சத்துடைய பலன் கிடைக்காம போயிடுது. அப்படி பண்ண வேண்டாம். ஒரு சாயங்காலமா நீங்க குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு நேரம் குடிச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா நான் தான் சொல்றேனே, இது எல்லாமே நீங்க ஒரு 10 கிலோ குறையிற வரைக்கும் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஐயோ இப்படிலாம் செய்யணுமான்னு தோணும். 10 கிலோ குறைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு கண்டிப்பா நீங்க கான்பிடென்டா நீங்க முடிவு எடுப்பீங்க. உங்களோட ஹெல்த்துக்காக தான் இதை செய்யறோம் அப்படின்னு நீங்க வந்து மனசார ஏத்துக்கிட்டு இந்த விஷயத்த செய்யணும். சில பேர் ஆசை மட்டுமே படுவாங்க, நான் மெலிஞ்சா அப்படி இருப்பேன் ஆசை மட்டும் படுவாங்க, ஆனா ஆர்வம் இருக்காது. சோ ஆர்வமும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் அந்த விஷயத்துல நம்ம சக்சஸ் ஆக முடியும். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். இதுக்கப்புறம் 11 மணிக்கு நம்ம என்ன சாப்பிடணும், லஞ்ச்ல என்ன சாப்பிடணும்ன்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேமிலிய வந்து கரெக்ட் பண்ணுங்க. பெண்ணால முடியாது எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லட்டா, இப்போ மோஸ்ட்லி வந்து லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து தூங்குவாங்க. வேர்த்து அந்த வேர்வை ஸ்மெல்லோடய தூங்குவாங்க. அப்படி இருக்காதீங்க. நைட் ஆயிடுச்சுன்னா நல்லா அழகா குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு வீட்லயே பிரசன்டபிளா இருங்க. நைட்டிலே இருக்காதீங்க. என்ன வீட்டுல தானே இருக்கேன், ஆமா இதுதானே அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்கிறதுலாம் என்ன ஆகும், நம்ம மேல நம்ம ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராம போயிடும். ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு. ஸோ நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. வீட்டில் அந்த மல்லிகைப்பூ வாசம் எல்லாருடைய மைண்டையுமே பீஸ்ஃபுல்லாக ஆக்கும், உங்களுடைய மைண்டையுமே பீஸ்ஃபுல்லாக ஆக்கும். அதே மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ப்ரெசன்டபிளாக இருங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப அவசியமாக கடைபிடிக்கணும். இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வேறு இன்ஃபர்மேஷனுக்கு என்னுடைய பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய விரைவில் அடுத்த பார்ட்ல நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். Until then, it's bye bye from your Kamali.